ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னென்னா இப்போது எல்லோரும் ஸ்போர்ட்ஸுக்கு வராங்கன்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்லேயே அக்செப்ட் பண்ணல அப்போ. ஏன்னா நான் தான் பெரிய பையங்கிறதுனால அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. டென்னிஸ் பால் ஆடுறதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கர டெவலப் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்ததுக்கு நான் பார்த்தது பேரண்ட்ஸோட இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க பசங்களை. பட் அந்த பசங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா வில்லேஜில் நான் இப்போ கிரிக்கெட் ஆரம்பிச்சிருக்கிற கிரவுண்டில் என்னென்னா 8 வயசு பையனை 6 வயசு பையனை கொண்டாந்து விட்டுட்டு இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸ் அவ்வளோ பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு பிடிச்ச விஷயத்த இப்போ வந்து முன்னாடி நீ இதை தான் படிக்கணும், இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க போய் உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்காக அவங்க அந்த அளவுக்கு உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா நீ அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டியது நீ பெரிய லெவலில் ஆகணும். கண்டிப்பாக பண்ணணும். அதுதான். நல்லா இருக்கேண்ணா. என் பேர் சக்தி. நான் வந்து ஃபைனல் இயர் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு முறை தலை தோனியையும் சமீபத்தில் தலை அஜித்தையும் பார்த்தீங்க. அவங்கக்கிட்டேருந்து அவங்க என்ன உங்களுக்கு டிப்ஸு சஜஷன்ஸ் கொடுத்தாங்கண்ணா? அவங்கக்கிட்ட பேசும்போது உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது சில பேர் பார்த்தாவே மோட்டிவேஷன் ஆகும். சில பேர் பார்த்து 2 வார்த்தை பேசினாவே அடுத்து எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். சூர்யா இப்போ தோனியை பார்த்தா என்னன்னா ஏன் அவங்க டீம் நல்லா பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த வைப் தான் ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. அவர் பார்த்தாவே நம்ம டீமுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுணர்வு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனிதர் அவர். தலை சொல்லவே தேவையில்லை, ஸ்பெஷல். ஏன்னா தலையை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன். அன்றைக்கி என்னோடய டீம் ட்ரைனர் வந்து ஷாம் சுந்தர் அப்புறம் தனசேகர் அவருங்க தான் வந்து பர்சனல் இதாக வந்தாங்க. எனக்கு யதார்த்தமாக டின்னர் போனோம், அவரை மீட் பண்ணோம். ஸோ அவர் அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து அவர் ஹம்பிளாக எல்லாத்தையும் அவ்வளோ கேராக. இப்போது என்ன ஒரு ஃபெமிலியர் தெரியும், இப்போ வாஷிங்டன் வந்தால் தெரியும், முரளிதரன் சார் வந்தார் தெரியும். ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவரெல்லாம் யாரும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரு, அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாரு. இன்னொன்று என்னென்னா எனக்கு கேக் செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு டின்னெல்லாம் முடிச்சு கீழே வரும். எல்லோருடைய கார் கதவை திறந்து அவர் எல்லாத்தையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போனார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ என்னென்னா லைஃப்பில் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அது அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது. ஓகே, தேங்க்யூ.